அந்த குடும்பமே வந்து ஒரு திமுகவை சார்ந்த குடும்பம். தீபம் ஏத்தாததால தன்னைத்தானே அவர் வந்து இப்போ எரிச்சுக்கிட்டு ஒரு தீபமா வந்து ஒரு தீபம் மாரி வந்து எரிஞ்சிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமா? இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் துணையா இருக்கிறோம். நாங்கள் எதிர்க்கல. திமுக அரசாங்கம் பண்ணதால இன்னைக்கு வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. இதற்கு வந்து தமிழக முதலமைச்சர் பொறுப்பெடுக்கணும். அந்த கலெக்டர் பொறுப்பெடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதுரை ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் திருமாறன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையாலுமே என் மனசெல்லாம் வந்து பதறி போயிடுச்சு. நரிமேடு மருதுபாண்டியன் பகுதியைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அவர் வந்து ஒரு ஆடியோவை வெளியிட்டு திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும், இதற்கு இந்த அரசாங்கம் வந்து என்னென்னா தடையாக இருக்குது. அந்த குடும்பமே வந்து ஒரு திமுகவை சார்ந்த குடும்பம். ஆனால் கோர்ட் உத்தரவிட்டும் வந்து இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் தீபம் ஏற்றாததால் மனம் உடைந்து கடவுள் இல்லாத பெரியார் சிலை முன் ஒரு போலீஸ் பூத்தில் வந்து தன்னைத்தானே வந்து எரிச்சுக்கிட்டார். 2 குழந்தைகளுடைய அப்ப. இதற்கு யார் காரணம்? தீபம் ஏற்றாததால தன்னைத்தானே அவர் வந்து இப்போ எரிச்சுக்கிட்டு ஒரு தீபமாக வந்து ஒரு தீபம் மாதிரி வந்து எரிஞ்சிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமா? இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் துணையாக இருக்கிறோம். நாங்கள் எதிர்க்கல. திமுக அரசாங்கம் பண்ணதால இன்னைக்கு வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. இதற்கு வந்து தமிழக முதலமைச்சர் பொறுப்பெடுக்கணும். அந்த கலெக்டர் பொறுப்பெடுக்கணும். காவல்துறை பொறுப்பெடுக்கணும். எதனால இந்த அரசியல்? யாருக்காக அரசியல்? சிறுபான்மை ஓட்டுக்காகயா? கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தும் இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லை. அப்படி இருந்த வந்து யாருக்காக அரசியல் பண்றாங்க? கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு உயிர் அவருடைய ஆத்மா சாந்தி எப்போ அடையணும்னா எப்போ அந்த மலை மேலே வந்து தீபம் ஏற்றப்படுதோ அப்போதான் இந்த இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். தயவு செய்து வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டாம். அனைத்து இஸ்லாமியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். பிறகு ஏன் இந்த தற்கொலை? கடவுளுக்கே வந்து தன்னை அர்ப்பணித்த அந்த பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதே நேரத்தில் வந்து தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நங்கநல்லூரில் கூட வந்து பார்க்கணும்னா ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்றதுக்காக ஒரு விடுதியை வந்து வந்து இந்த திமுக அரசாங்கம் ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு முஸ்லீமும் வந்து இது வரவேற்கல. இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து எவ்வளோ வந்து கஷ்டங்களும் பட்னியும் இருக்கிறாங்க. இவங்க பில்டிங்கு நான் கேட்குறேன், 6 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறனால ஒரு 2000 கொடுத்து வந்து ஒரு ரூம் எடுத்து தங்க முடியாதா? பாருங்கள், அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ப்போம்னா எந்த ஒரு ஜமாத்து தலைவரும் கலந்துக்கினதில்லை. அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இஸ்லாமியர்களை திசை திருப்பத்துக்காக திமுக நடத்துகிற இந்த நாடகத்தை நாங்களே ஏற்றுக்கலைங்க. யாருக்கு ஓணுங்க அந்த ஹஜ் விடுதி? இஸ்லாமியர்கள் சைட்லேருந்து யாருமே வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கல. தயவு செய்து வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த திமுக அரசாங்கம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி வந்து பழகிற நம்மளை வந்து எந்த மாதிரியான அரசியல் ஓட்டுக்காக பண்ணுறாங்க பாருங்க. மதுரையில் இருக்கிற ஒரு நண்பர் எனக்கு அனுப்புகிறாரு, மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு மாமான்னு சொல்லும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன், பாருங்கள் தயவுசெய்து. மனசு அளவுல வேதனை அடைஞ்சிருக்குது. தயவு செய்து அந்த இந்து சகோதரர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க. இஸ்லாமியர்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம். இஸ்லாமியர் செயல எதிர்ப்பு இல்லைன்னா அப்புறம் ஏன் இந்த அரசாங்கம் தடுக்கணும்? ஒபே த கோர்ட் ஆர்டர். முதலமைச்சரே தவறான முன்னுதாரணமாக இருந்துடாதீங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய கலங்கமாக நீங்கள் மாறிட்டீங்க. 3 மாதத்தில் உங்களுக்கு முடிவு கட்டுவாங்க. மக்கள் சிந்திங்க. ஜெய் ஹிந்த்.